அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களை பார்க்கலாம். அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. கடைக்காப்பு என்று அழைக்கப்படும் நூல் தேவார பதிகங்கள். பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் சுந்தரரின் பதிகங்கள். அற உரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் குண்டலகேசி. குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏலாதி. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். பிரிவில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி.